எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நல்ல நாள். என்னென்னு சொன்னால், மழை பெஞ்சா எப்போவுமே இந்த புத்தகம் வாசிக்கிறதுக்கும் டீ குடிக்கிறதுக்கும் நல்ல ஒரு நாளாக நாங்கள் எழுதுகிற ஆக்கள், இலக்கியவாதிகள் நினைக்கிறது உண்டு. அது மாதிரி இன்றைக்கி நல்ல நாள். அதோட எனக்கு நல்ல சந்தோஷம் இன்றைக்கி என்னென்னு சொன்னால், எப்போவுமே எனக்கு ஒரு புத்தகம் தரைக்குள்ள ஒரு நல்ல மொத்த புத்தகம் ஒன்று தந்து வாசிக்க சொல்லி விமர்சனம் செய்ய சொல்கிறது. இந்த நூல் அப்படி இல்லை. ஒரு 80 பக்கங்கள் இருக்கக்கூடிய கவிதை நூல், உன்னத சங்கீதம். நான் ஒரு ரயில் பயணத்திலேயே இந்த கவிதை நூல் எல்லாத்தையும் இந்த கவிதை முழுக்க வாசிச்சிட்டேன். அது ஒரு சரியான சந்தோஷம். இந்த நூல் பானு பாரதி அவர்கள் எழுதின நூல். அவர் ஒரு கவிஞர். அவர் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, சமூக செயற்பாட்டாளர், ஒரு பெண்ணிலைவாதி என்று சொல்லலாம். அதோட பிரத்தியால் என்ற ஒரு கவிதை நூலையும் இந்த கவிதைக்கு முதல் அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய சொந்த கவிதைகள் அது. சுமைகள் என்ற பத்திரிகையிலும் தன்னுடைய நண்பர்களோடு இணைந்து பணியாற்றிய பெருமை அவருக்கு இருக்குது. பானு அக்கா எங்கள் மத்தியில் வாழ்கின்ற ஒரு கவிஞர். ஓலுசுண்டில் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நூலை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால், இது ஒரு மொழிபெயர்ப்பு என்று சொல்லக்கூடாது, மொழி ஆக்க நூல். நோர்வேயில் இருக்கக்கூடிய நோர்வேஜிய கவிஞர்களது மிக முக்கியமான கவிதைகள் சிலவற்றை இந்த நூல் மொழியாக்கம் செய்திருக்கின்றது. இப்போ நோமலாக நாங்கள் எங்களோட முதல் இங்கே இப்போ நாங்கள் 3 சந்ததியினர் நாங்கள் இங்கே வாழ்கிறோம். எங்களுடைய முதல் சந்ததிகள்கிட்ட இப்போ நோமலாக ஒரு வாசிப்பு பழக்கம் இல்லாத பெரும்பான்மையிட்ட நாங்கள் ஒரு தமிழ் கவிஞரை பற்றி சொல்லுவோம் என்ற ஒரு பேரை கேட்டால் கட்டாயம் பாரதின்ற பேரை எல்லாரும் சொல்லுவோம். பாரதி ஒரு மகா கவிஞன் என்றாலும் அது ஒரு கால ஓட்டத்தில் பாரதி ஒரு மையப்புள்ளி. பாரதிக்கு முதலும் சரி, பாரதிக்கு பிறகும் சரி, காத்திரமான கவிதைகள், கவிஞர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி நாங்கள் இங்கே நோர்வேக்கு புலம்பெயர்ந்து இப்போ ஒரு 4-5 தசாப்தங்கள் ஆகியிருக்கு. இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய முதல் சந்ததிகளிடம் போய் நாங்கள் நோர்வேயில் இருக்கக்கூடிய நோர்வேஜிய கவிஞர்களை பற்றி தெரியுமா, அல்லது அவர்களுடைய பெயர்களாவது தெரியுமான்னு கேட்டால், நான் நினைக்கிறேன் எங்களுடைய முதல் சந்ததியினருக்கு ஒரு 80க்கும் மேற்பட்ட ஆக்கள் அநேகமாக பெயர்கள் தெரியாமல் தான் இருப்பார்கள் என்பது எனது ஊகம். அடுத்த தலைமுறை அப்படியல்ல. அடுத்த தலைமுறை என்று பார்க்கல, நாங்கள் அவைக்கு அவையின் பாடசாலையில் பாடத்திட்டத்துக்கு ஊடாகவே நிறைய கவிதைகள், கவிஞர்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். அப்போ இந்த கவிதை நூலுக்கு இருக்கிய முக்கியத்துவம் என்னன்னு சொன்னால், எங்களுக்கு முதல் சந்ததியினருக்கு நோர்வேஜிய மொழியில் படித்து ஒரு கவிதையை விளங்கி கொள்ள சிரமப்படுபவர்களுக்கு, நோர்வேஜிய கவிஞர்களை தெரியாதவர்களுக்கு இந்த நூல் ஒரு முக்கியமான நூலாக நான் பார்க்குறேன். இந்த நூலில் ஒரு 7-8 கவிஞர்களோட கவிதைகள் இருக்குது. முக்கியமாக இங்கர் ஹாகருப், மரிய தக்வம், ஸ்டைன் மீரன், வில்லி ஃப்ளொக், மற்றது இங்கபோர்க் ஹெல்கே. இப்படி ஒரு 7-8 கவிஞர்களுடைய அவர் தேர்ந்தெடுத்து சில கவிதைகளை மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். இருந்தாலும் இந்த கவிதைகள் எனக்கு வாசிக்கும் போது இதில் 2 கவிஞர்கள் முதன்மைப்படுத்தப்பட்டதாக நான் உணர்றேன். முதலாவது மரிய தக்வம், 2வது இங்கர் ஹாகர். அது ஏன் நான் அப்படி உணர்றேன்னு சொன்னால், இந்த கவிதை நூலில் இருக்கக்கூடிய ஒரு அரைவாசிக்கும் மேல்பட்ட கவிதைகள் இவர்கள் 2 பேர்ட்ட கவிதையும் தான் இதில் இருக்குது. அதோட ஒவ்வொரு கவிதைக்கும் முன்னும் பானு அக்கா ஒரு அந்த கவிஞரை பற்றின குறிப்பு கொடுத்துருக்குறேன். அப்போ அந்த குறிப்பில் இங்கர் ஹாகருப்புண்டையும் மரிய தக்குவம்னையும் விலாவரியாக ஒரு 2-3 பக்கத்துக்கு கொடுப்பட்டிருக்கு. மிச்ச கவிஞர்கள் எல்லாரையும் ஒரு 3 லைனில் கடந்து போயிடுறேன். அப்போ நான் அவருக்கு டெலிஃபோன் பண்ணி கேட்டேன், நான் நீங்கள் 2 கவிஞர்களை நல்லா அறிமுகப்படுத்தி இருக்கிறீங்க, மிச்ச அக்களையும் நீங்கள் ஒரு 3 வரியோடு கடந்து போயிட்டீங்கன்ட்டு. அப்போ எனக்கு சொன்ன பதில் எனக்கு அவர்களை பற்றின தகவல் கிடைக்கலண்டு. மற்றது, இந்த நூலில் இருக்கக்கூடிய கவிதைகள், கவிஞர்கள் எல்லாரும் 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். நாங்கள் இப்போ 21ஆவது நூற்றாண்டில் இருக்கிறோமே. அப்போ இந்த கவிதைக்கு ஒரு காலம் இருக்குது. என்னென்னு சொன்னால், இப்போ எந்த ஒரு இலக்கியம் ஒரு கட்டுரையாக இருந்தாலும் சரி, கதையாக இருந்தாலும் சரி, கவிதையாக இருந்தாலும் சரி, அது எழுதப்பட்ட காலம் நான் முக்கியமாக பார்க்குறேன். ஏனென்றால் அந்த கவிதைகள் அந்த காலத்தை தான் பிரதிபலிக்குது.
அந்த காலத்தில் இருந்த சமூக விதி, எழுதப்படாத சமூக விதிகள், சமூக அமைப்பு, கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே இந்த எழுத்து மூலம் பிரதிபலிக்கு. அப்போ இந்த கவிதைகள் என்னத்தை பேசுதுன்னா முக்கியமாக 2 விஷயத்தை பேசுதுன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, இந்த கவிஞர்கள் எல்லாருமே 2ஆம் உலகப் போரில் வாழ்ந்திருக்கிறார். அப்போ அவர்களுடைய விடுதலை உணர்வு இந்த கவிதைகளில் இருக்குது, சுதந்திர உணர்வு இந்த கவிதைகளில் இருக்குது. அதே மாதிரி அவர்களுடைய வாழ்வு சார்ந்த துயரங்கள் நிறைய இந்த கவிதையில் இருக்குது. நான் நினைக்கிறேன் பானு அக்கா அந்த மரிய தக்குவமையும் இஞர் ஹாகிருப்பையும் செலக்ட் பண்ணினதுக்கு காரணம் அவாவுடைய காலத்து கவிதைகளும் இந்த கவிதைகளுக்கும் நிறைய ஒரு ஒற்றுமை இருக்குது. அவாவுடைய ஃபீலிங்கை ஹாகிருப்பும் மரிய தக்குவமும் கொண்டு வரதான் நான் நினைக்கிறேன். அதால தான் அதுக்குள்ளே நிறைய கவிதைகளை அவள் செலக்ட் பண்ணி எழுதியிருக்கிறாள். மற்றது இன்னொரு விஷயம், நாங்கள் நோர்வேயில் இருக்கிற இந்த சமூக அமைப்பு பற்றி எங்களுக்கு தெரியும். நிறைய முன்னோக்கி நகர்ந்து வந்த ஒரு சமூகம் இங்கே நோர்வேயில் இப்போ இருக்குது. ஆனால் இதே நீங்கள் 60-70 வருஷங்களுக்கு பின்னால் நாங்கள் போய் பார்த்தோம்னா நோர்வேண்ட பண்பாடு வேறு மாதிரி இருந்திருக்கு, கலாச்சாரம் நிறைய வேறு, சமூக அமைப்பு வேறு மாதிரி இருந்திருக்கு. அப்போ அதில் ஆணாதிக்கம் நிறைய இருந்த ஒரு சமூகமாக நோர்வே இருந்திருக்கு, பெண்ணடிமைத்தனம் இருந்திருக்கீங்க. இப்போ நாங்கள் இவ்வளோதான், இப்போ இல்லை, இங்கே நோர்வே வேறு மாதிரி இருந்தாலும் நாங்கள் பின்னோக்கி பார்க்க போனால் எங்களுடைய சமூகத்தில் இருந்ததை விட மிக கொடுமைகள் நிறைந்த ஒரு சமூக அமைப்பு இங்கே இருந்திருக்கு. அதுக்கு முக்கியமாக 2 உதாரணம் சொல்லலாம். ஒன்று உங்களுக்கு தெரியும், நாங்கள் அந்த ஃபர்ஸ்ட் மை கொண்டாடுறது, அதுக்கு முன்னோடிகளாக இருந்தவர்கள் பெண்கள். அவர்களுக்கு நடந்த எத்தனையோ அநியாயங்களை எதிர்த்து போராடி பெற்ற ஒரு நாள் தான் அந்த ஃபர்ஸ்ட் மை, அந்த 8 மணி நேர வேலை வாய்ப்புன்றது. அதுக்காக பெண்கள் இவ்வளவோ போராடி இருக்கணும். இங்கே ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை ஒன்று நடக்கல, அதுக்குள்ள இயந்திரம் சார்ந்த இதில் ஆண்களும், அந்த மருந்து தீப்பெட்டிக்கு வைக்கிற பிரிவில் பெண்களும் வேலை செய்திருக்கணும். அந்த காலகட்டத்தில் அந்த ஃபிர்மாவில், தமிழ் விருதில் ஃபிர்மாவில் அவைக்கு கை கழுவுறதுக்கோ ஒரு சோப் வசதியோ இல்லாத ஒரு காலம். 16 மணி நேரம் பெண்கள் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருக்கணும். அதை குறைக்கிறதுக்கு போராடி வீட்டிலையும் அவைக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் இருந்திருக்கு, அங்கே வேலைத்தளத்திலையும் இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ அதுக்காகவே எல்லாம் போராடி அவைக்கு ஒரு நோய் வந்திருக்கு வாயில். ஏன்னா அந்த மருந்து செய்த கையோட, தீப்பெட்டிகளை செய்த கையோட போய் உணவு உண்டு ஒரு நோய் உண்டு. இந்த பல்லு முழுக்க தெரிஞ்சு இது ஃபுல்லாக தாடை முழுக்க இல்லாமல் போன ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவைக்கு எனக்கு சப்போர்ட் கிடைக்கல. அந்த வேலை மணி நேரத்தை கூட குறைக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லாத ஒரு நாடு தான் இது. இப்போ இந்த பெண்கள் போராடி முதல் முறையில் அந்த வேலை நிறுத்தத்தை கொண்டு வந்தது பெண்கள் தான். அப்படியான ஒரு சமூகத்தில் இருந்து எழுதப்பட்ட கவிதைகள் தான் இது. அப்போ அதனுடைய தாக்கங்கள் எல்லாமே இந்த கவிதைகளில் நிறைய இருக்குது. மற்றது இந்த மொழிபெயர்ப்பு சார்ந்து நாங்கள் கதை கேட்கல. மொழி ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு கட்டுரையை, நாவலை நாங்கள் மொழிபெயர்ப்பிக்கல கூட நாங்கள் நேரடியாக சில விஷயங்களை எங்களால் மொழிபெயர்க்கக்கூடிய கூட இருக்கும். ஆனால் இப்போ ஒரு கவிதையை நாங்கள் மொழிபெயர்க்கல, அதில் நிறைய கஷ்டம் இருக்குது. ஏன்னா கவிதைகள் ஒரு குறியீட்டு வடிவத்தில் இருக்கும், நேரடியாக சில விஷயங்கள் சொல்லப்படாது. அதில் இருக்கிற ஒரு சொல்லுக்கு கூட அதுக்கு பின்னால் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு தமிழில் சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் அங்கே ஒரு பனைமரத்தை பற்றி கவிதையில் ஒரு பனைமரம் ஒரு சொல்லு வந்தால், இல்லாட்டி ஒரு பனம் கிழங்கை பற்றி வந்தால், தமிழ் ஆட்கள் நாங்கள் அதை வாசிக்கல, அதுக்குரிய அந்த பின்னணியை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அந்த மண்ணோட அதுக்கு இருக்கக்கூடிய தொடர்பை எங்களால் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த சொல்லை இப்போ நாங்கள் நோர்வேஜியருக்கு அந்த சொல்லை நாங்கள் போடல, அவைக்கு அந்த பின்னணி தெரியாது. இப்போ அந்த கஷ்டங்கள் கவிதையை மொழிபெயர்க்கல, மொழியாக்கம் செய்யல இருக்குது. அது நான் இந்த கவிதை நூலையும் என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இப்போ பானு அக்கா மொழியில் சரியான ஒரு திறமை வாய்ந்த ஒரு எழுத்தாளர். அது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கவிஞர்களை பற்றிய குறிப்புகள் எல்லாம் எழுதும்போது அவன் எழுத்து இப்படி ஒரு நீரோடை மாதிரி வாய்ச்சி கொண்டு போக எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி அவளுடைய பிரத்தியால் நூல் வாய்ச்சபடியாக சொல்கிறேன். அவளுடைய கவிதைகளும் சரியான காத்திரமான கவிதைகள், சொல்ல வேண்டிய விஷயத்தை அப்படி ஆணித்தரமாக சொல்லக்கூடிய கவிதைகள் அவள் எழுதினது. ஆனால் அதை மொழிபெயர்ப்பு செய்யல அந்த விஷயம் கொஞ்சம் அது கஷ்டம். அது பானு அக்கா மட்டும் இல்லை, இப்போ அது நான் செய்திருந்தாலும் சரி, யார் செய்தாலும் அந்த கஷ்டம் இந்த கவிதையில் எனக்கு தெரிகிற மாதிரி இருக்குது.
மட்டும் இந்த கவிதை மொழி அதான் சொல்கிறேன், வாட்ச் கொண்டு போய்க்கலாம், அந்த ஓட்டம் வந்து சில இடங்களில் தடப்படுது. இதில் நான் ஒரு 2-3 கவிதைகள் வாசிக்க முதல் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இதில் வந்து இப்சனுடைய கவிதைகள் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு அந்த மொழி எவ்வளவு கஷ்டம்ன்றதுக்காக சொல்கிறேன். நான் ஒரு 5 வருஷத்துக்கு முதல் ஒரு எனது நட்சத்திரத்துக்குன்னு சொல்லி ஒரு கவிதை உண்டு, மொழியாக்கம் செய்தேன் நான், இப்சனுடைய கவிதை. அது என்னை பொறுத்தவரையில் அது நான் சரியாக செய்ததாக யோசிச்சு, நான் அந்த கவிதை வடிவம் நல்லா வந்திருக்குன்னு எனக்கு ஒரு பெருமையும் இருந்தது. ஆனால் இப்போ கடைசி காலங்களில் நான் இப்சனுடைய மியூசியம் போய் பார்த்துருக்கேன். அவர் வாழ்ந்த வீடுகள் போய் பார்க்கலாம், அங்கே இருக்கிறார்கள் இப்சனுடைய கதைகள் சொல்லினா. அப்போ அந்த கதையை கேட்கல தான் எனக்கு தெரிய வருது, அந்த தில் மின்ஸ் தியானன்றதான் நோர்வேஜிய கவிதை எனது நட்சத்திரத்துக்குன்னு நான் மொழிபெயர்த்திருந்தேன். அது யாருக்கு எழுதினது, ஏன் எழுதினது, எந்த சந்தர்ப்பத்தில் எழுதினது, அதுகளுக்கு கேட்கல விளங்குது அந்த நான் செய்த முதல் மொழியாக்கத்தில் எத்தனை பிரச்சனை இருக்குன்று. அப்போ அதையெல்லாம் கேட்டுட்டு திருப்பி அந்த கவிதையை வாய்ச்சி மொழியாக்கம் செய்யல இன்னொரு கவிதை வருது. அப்போ அப்படியான பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு ஒரு கவிதை, ஒரு கட்டுரையை நேரடியாக மொழிபெயர்ப்பது போல அல்ல ஒரு கவிதையை மொழிபெயர்ப்பது. இன்னொரு விஷயம், ஒரு பெரிய கட்டுரையோ இல்லை எந்த இலக்கியமுமே சில நேரங்களில் சரியான ஒரு காத்திரமான ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. இதில் வந்து இங்கர் ஹாகருப்புன்ற ஒரு கவிதை ஒன்று இருக்குது, அஸ்து ஓகோ என்று சொல்லி ஒரு இடத்தின் பெயரை வச்சு அந்த கவிதை எழுதப்பட்டிருக்கு. அது அந்த 2ஆம் உலக யுத்தத்துக்கு நாசிகளுக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு கவிதை. அந்த கவிதையை அவள் பிரசுரிக்க கூட இல்லை. அந்த கவிதை வந்து தன்னுடைய நண்பர்களுக்கு 5 பேருக்கு காட்டியிருக்கிறார். ஆனால் அந்த கவிதை அந்த காலகட்டத்தில் நடந்த போராட்டத்துக்கு எவ்வளவு தூரம் அந்த போராளிகளுக்கு ஒரு உந்துதலாக இருந்தது என்றதை வந்து இந்த புத்தகம் சொல்லுது. அதோட அந்த கவிதை அவாக்கு தெரியாமலே நிறைய ரேடியோக்களில் வாசிக்கப்பட்டு கணக்க விதமான போராட்டங்களுக்கும் ஒரு உறுதுணையாக இருந்திருக்கு. அந்த கவிதையை வந்து நான் நொஷ்கில் வாசிக்கிறேன், வாசிச்சுட்டு தமிழ்லேயும், அது ஒரு சின்ன கவிதை தான். இங்கர் ஹாகுகுப்புண்ட கவிதை. தி பிரந்த ஓர கோரர், தி திரப்த ஓர மென், லா ஓர hjärter hamre, det om och om igen. La våra hjärter hugge med harde vonde slag. De brente våre gårder, de gjorde det i dag. De brente våre gårder, de drepte våre menn. Bak hver som gikk i døden, står tusener igjen. Står tusener andre samlet, i steil og naken tross, og døde kamerater. Du kuer aldri oss. என்று சொல்லி ஒரு கவிதை. இது ஒரு மிக முக்கியமான ஒரு கவிதை. இந்த கவிதையையும் வந்து பானு அக்கா மொழியாக்கம் செய்திருக்கிறார். மேலும் இந்த கவிதையை பற்றி சொல்கிறேன்டா, உங்களுக்கு நோர்வேஜிய கவிஞர்களுக்கு உங்களுக்கு ஒரு அறிமுகம் வேணும்னு சொன்னால் இது மிக முக்கியமான நூல். மற்றது முதலாக தமிழில் இருந்து நேரடியாக நோர்வேஜிய மொழியிலிருந்து தமிழுக்கு நேரடியாக முதலாக மொழி ஆக்கம் செய்யப்பட்ட நூல் இதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இப்சனுடைய நாடகங்கள் வந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் அது ஆங்கிலத்தின் மூலம்தான் தமிழுக்கு வந்திருக்கு, நேரடியாக நோர்வேஜிய மொழியிலிருந்து வரவில்லை. இது உன்னத சங்கீதம் வந்து நேரடியாக இங்கேருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் எழுதிய நூல்ன்றதால் அதுக்கு மிக முக்கியத்துவம் இருக்குது என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.